ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். தங்கம் விலை எவ்வளோதான் ஏறினாலும் சரி, இறங்கினாலும் சரி, நம்ம ஊர் நகை கடைகளில் பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட்டம் மட்டும் எப்போவுமே குறையவே குறையாது. இப்போ கல்யாண சீசன் வேறு நடந்துட்டு இருக்கிறதுனால, நகை வாங்குபவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை பல மடங்கு உயர்ந்துருச்சு. 1 பவுன் தங்கம் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமை தான் இருக்குது. செய்கூலி, சேதாரம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,50,000 கிட்ட வந்துடுது. இப்படி தங்கம் விலை உச்சியில் இருக்கிற இந்த நேரத்தில் தங்க நகை வாங்குவோருக்காகவே மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் சில முக்கியமான கொள்கைகளை வகுத்து விதிமுறைகளை அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் நகைக்கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆவணங்கள்லாம் கட்டாயம் எடுத்துகிட்டு போகணுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரூல்ஸ், முதல் விதிமுறை என்னென்னா, நீங்கள் நகைக்கடைக்கு போய் தங்க நகையை வாங்குறீங்க, அதோட பில் மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூ. 2,00,000 மேலே போச்சுன்னா உங்களுடைய பேன் கார்டு கண்டிப்பாக கடையில் கொடுப்பது கட்டாயம் சொல்லியிருக்காங்க. ஏன் இதை கேட்குறாங்கன்னா, நகைக்கடை நிறுவனங்கள்லாம் உங்களுடைய பேன் கார்டு தகவல் எல்லாத்தையும் வருமான வரித்துறையிடம் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். இப்போ இருக்க விலைவாசிக்கு நீங்கள் வெறும் 2 பவுன் நகை வாங்கினாலே போதும், அதோட மதிப்பு பார்த்தீங்க ரூ. 2,00,000 மேலே தாண்டிடும். அதனால் 2 பவுனுக்கு மேலே தங்க நகையை வாங்க போகிறீங்கன்னா மறக்காமல் உங்கள் பேன் கார்டு கையோடு எடுத்துகிட்டு போங்க. இரண்டாவது ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிதி மோசடிகள், வரி ஏய்ப்புகள் தடுப்பதற்காக அதிகப்படியான பண பரிவர்த்தனை எல்லாமே வருமான வரித்துறையை பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிட்டு வராங்க. அதனால் நீங்கள் ரூ. 10,00,000 மேலே தங்கம் வாங்கினீங்கன்னா பேன் கார்டு மட்டும் இல்லாமல் வேறு சில முக்கியமான ஆவணத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10 லேக்ஸ் மேலே தாண்டிடுச்சுன்னா பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் உங்களுடைய வருமான வரி கணக்கு தாக்கல் ஆவணங்கள், ஐடிஆர் டாக்குமெண்ட்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10 லேக்ஸ் மேலே எந்த ஒரு பரிவர்த்தனையும் வங்கிகளும் சரி, நகைக்கடைகளும் சரி, கட்டாயம் வருமான வரித்துறையிடம் தெரிவித்தே ஆக வேண்டும்ன்ட்டு ரூல்ஸ் இருக்குது. அதனால் இந்த ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 3வது ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்கும்போது அதோட விலைக்கு 3% பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நகையோட செய்கூலி கட்டணத்திற்கும் 5% பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி விதிக்கிறாங்க. இந்த வரி வாடிக்கையாளராகிய நாம தான் கட்டி ஆகணும்ட்டு அரசு சொல்லுது. அதனால் நீங்கள் ஜிஎஸ்டி வரி சரியாக செலுத்துறதையும், அதுக்கு நகைக்கடைக்காரர்களாம் முறையான ரசீது பில் வழங்குறதையும் உறுதி செஞ்சுக்கோங்க. நீங்கள் வாங்குகிற பில்லை தங்கத்தோட எடை, செய்கூலி, ஜிஎஸ்டி இவை அனைத்து தகவலும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கணும். இது மாதிரி தெளிவான ரசீத் பார்த்தீங்கன்னா கடைக்காரங்க தரலன்னா நீங்கள் ஏமாற்றப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நகையில் ஆல்மார்க் முத்திரை இருக்கான்னு செக் பண்ணுறதும், வாங்கின நகைக்கு முறையான பில் வாங்குறதும் ரொம்ப 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 கட்டாயம் சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நகை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள், டவுட் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.